ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பால் கொழுக்கட்டை சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் இட்லி அரிசியை நைட்டே நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு ஓரமாக ஒரு மூடியை போட்டு வச்சிடலாம். காலையில் எழுந்திரிச்சு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி கொஞ்சம் ஊற்றிங்க. சால்ட் கொஞ்சமாக சேர்த்துங்க. ஸ்வீட் இது, அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துங்க. இப்போ நம்ம இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். தேங்காவை நான் இந்த மாதிரி ஒரு மூடி, பெரிய தேங்காய் ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. அதையும் மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் தேங்காய் அரைச்சதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பால் நல்லா கெட்டி பாலாக எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், மிக்சியில் அரிசியை அரைச்சிட்டு வந்தாச்சு. இட்லி அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை எண்ணெய் சட்டியில் ஊற்றி அப்புறம் மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி அதில் கலந்துங்க. கலந்து நல்லா அது மாவு கரையிற மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி கிண்ட ஆரம்பிக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் கைவிடாமல் கிண்டணும். ஒரு 5 நிமிஷம் கிண்டிங்கன்னா போதும், கெட்டியாயிடும். பாருங்க, கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல அது கெட்டியாயிடும். கை மட்டும் விடாம கிண்டுங்க, ஏன்னா அப்புறம் அடி பிடிச்சிரும். அதனால இங்க பாருங்க, கெட்டி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த இது கிண்டுறது மட்டும். பட் நம்ம கைவிடாம ரொம்பலாம் பார்த்து கிண்டணும்னு இல்லை. ஓரளவுக்கு கிண்டிட்டீங்கன்னா அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா வலிச்சு இன்னொரு கரண்டியை வச்சு எல்லாத்தையும் வலிச்சு ஒரு இடமா எடுத்துக்கலாம். அதனால பயப்படாம நீங்க கிண்டலாம். முடிஞ்சிருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த முறுக்கு உரல் இருக்கு இல்லையா, அதில் முறுக்கு அச்சை போட்டு நம்ம புளியணும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வேணால் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை நல்லா பசைஞ்சு மாவை வச்சுங்க. இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் தண்ணியை ஊற்றி கொதிக்கிறப்ப, நல்ல தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கப்ப நம்ம புளிஞ்சு விடணும். இது புளியிறப்ப நான் கேமரா அந்த சைடு வைக்காம விட்டுட்டேன், அதனால எடுக்கல. இப்போ இந்த தடவை நெக்ஸ்ட் டைம் புளிஞ்சு காட்டுறேன் பாருங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கணும். அப்போ உரல்ல போட்டு இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வீட்டில் யாராவது ஜென்ட்ஸ் இருந்தால் ஹெல்ப் கூப்பிட்டுங்க. இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுருங்க. அது என்ன ஆகும்னா, நல்ல நம்ம புளிஞ்சு விட்டோம்னா அது கொதிக்கிறது கொஞ்சம் நின்றும். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு அது மேலே தளன்னு கொதிச்சு அந்த மேலே நம்ம புளிஞ்சது ஃபுல்லாக மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அதை அப்படியே கரண்டியால் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கணும். கொதிச்சு மேலே வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்து ஃபுல்லாக பிளேட்டில் வச்சிடணும். எடுத்து வச்சா முடிஞ்சிருச்சுங்க. 2 அச்சு தான் புளிஞ்சா முடிஞ்சிருச்சு. இது ஆல்ரெடி லாஸ்ட் டைம் இதே மாதிரி பால் கொழுக்கட்டை செஞ்சப்போ எடுத்த பாகு, வெள்ளைப்பாகு. அது கொஞ்சம் இருந்துச்சு, அதனால அதை இதில் கலந்துட்டேன். இப்போ நம்ம புளிஞ்சு வச்சதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன், அடித்து மிக்சியில் அடித்தேன் இல்லையா, அதில் கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் போட்டு கலந்துக்கிறேன். இது போடணும்னு அவசியம் இல்லை, தேவைன்னா போட்டுங்க. இப்போ இனிப்பு கம்மியாக இருக்கிறதால 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ பால் கெட்டியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, தேங்காய் பால், அதை இப்போ கலந்து வச்சுங்க. அவ்வளோதான், பால் கொழுக்கட்டை ரெடி. ஆனால் தேங்காய் பால் ஊற்றுறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தேங்காய் பாலை ஊற்றுங்க. டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் போயிடுச்சு. நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவே தண்ணியை கம்மியாக ஸ்டார்டிங்லேயே ஊற்றிட்டிங்கன்னா கெட்டியாகிடும். வேணுன்னா கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் கிண்ணத்தில் எடுத்துட்டு இருக்கேங்க. செம்ம டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு
க்ரீமியாக அப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எனக்கு இது ஆறணுன்னு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. லாஸ்ட்டாக எனக்கு எடுக்கிறேங்க. சூப்பர் டேஸ்டான பால் கொழுக்கட்டைங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.